கிட்டி புள்ள ஆடுறவங்களெல்லாம் கிரிக்கெட் ஆட விட்டா இந்தியா இன்னைக்கு ஜெயிக்க போகுது. என்னது கபில் தேவ் காதல விழுந்துச்சா? போன் பண்றாரு. ஐயோ நான் தப்பா சொல்லியே. ஹலோ நீயா? என்னப்பா? அசோக், என் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பேர் தெரிஞ்சுச்சா? சொல்லு, உன் பேர் என்ன? கணேஷ். லவ்லி நேம் கணேஷ், அருமையான பேருப்பா. இந்த பேர் உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நல்லபடியா காப்பாத்திக்க. டேய் விளையாடாதடா, நான் சொல்றது கேளு. எனக்கு ஒரு ரவுடிக்கு ஏற்பட்ட சண்டையில அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்டா. அப்புறம் அசோக், போலீஸ் என்ன தவறா நினைச்சு துரத்திட்டு இருக்காங்க. நான் போலீஸ்ல இப்ப மாட்டிக்கிட்டேன்னா நான் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போயிடும். யூ ரைட் கணேஷ், எப்படி நீ தப்பிச்சு போயிடு. டேய் அதுக்காக தான்டா உனக்கு போன் பண்றேன். நான் ஹோட்டலுக்கு வர மாட்டேன், என்ன தேடாத. என்னது போலீஸ் பயந்து ஓடிட்டு இருக்கானா? நீ அங்கே நான் நம்முடைய ஆட்களை போலீஸ் வேஷத்துல அனுப்புறேன். அவனை அப்படியே மடக்கி தூக்கிட்டு வந்துருங்க. நான் ஒண்ணு செய்ய போறது இல்ல. குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நான் வெளியே உட்காந்துருக்கேன். எதுக்காக இங்க வந்த? அது அப்புறம் சொல்றேன். போலீஸ் என்ன தவறா நினைச்சு துரத்திட்டு இருக்காங்க. நான் உடனே தப்பிச்சாகணும். இப்போ உன் காரை எடுத்துட்டு போறேன், திருப்பி கொண்டு வந்து விட்டுறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் காரை தரமாட்டேன். நீ தரலன்னா நானே எடுத்துட்டு போறேன். அப்படி நீ போனீனா நான் கத்தி கலாட்டா பண்ணி ஊரை கூட்டிடுவேன். உன்னை விட்டுட்டு போனாதான் ஊரை கூப்பிடுவேன். சரிதான் வாடி. சீக்கிரம் வண்டியில இறங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஆமா குயிக்.
இந்த பக்கம் வந்த மாதிரி தெரியல. வந்த வழியில ஜீப் திரும்புங்க. Come on, quick. எப்படி இருந்தாலும் அவன் இந்த பக்கம் தான் வந்தாகணும். எத்தனை நாளானாலும் ஆணி அடிச்ச மாதிரி இதே இடத்துல காவல் இருங்க. ரைட்? சரிங்க, நாங்க இங்கே இருக்கோம். நான் போய் நடந்ததை ஜார்ஜ் கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏன் எப்படி கடத்திட்டு வந்த சொல்லு. சொல்றேன். அன்னைக்கு நீ ஏன் என்ன கடத்திட்டு போன அத முதல்ல சொல்லு. ஊர்ல வேற ஆம்பளையே கிடைக்கல. மன்மதன மாதிரி உன்னை பார்த்தேன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, என்னை பார்த்த உடனே நீ கூட ஒரு மாதிரி. ஆமாமா, நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஐய, அப்படியே மோப்பம் பிடிச்ச பூனைக்குட்டி மாதிரி உன் முகத்துல அசடு வழிஞ்சுது. என்னது பூனைக்குட்டியா? ஒப்பம்மவளே சிங்கக்குட்டி, ஒரசி பார்த்தா தங்க கட்டி. ஒப்பம்மவளே சிங்கக்குட்டி, ஒரசி பார்த்தா தங்க கட்டி. வளைச்சி குடிப்பே மல்லு கட்டி, வழுக்கி ஓடாத சின்ன குட்டி. வளைச்சி குடிப்பே மல்லு கட்டி, வழுக்கி ஓடாத சின்ன குட்டி. கப்பம்மவளே சிங்கக்குட்டி, ஒரசி பார்த்தா தங்க கட்டி. நேத்து செஞ்ச கில்லாடி வேலை நானும் செய்வேன் பார்த்துக்க ஆள. ஊத்து நிற்கும் மாமரச்சோல, புடிச்சு கோடி மச்சானின் தோள. பக்கத்தில் ஒரு அச்சு வெல்லம், பார்க்காமலே தின்ன ஆசை வரும். பக்கத்தில் ஒரு அச்சு வெல்லம், அத பார்க்காமலே தின்ன ஆசை வரும். பாமா கண்ணு வாட காத்துல வாட சுகம் தேடு, வாட சுகம் தேடு. கொப்பம் அவளே சிங்கக்குட்டி, உரசி பார்த்தா தங்க கட்டி. வளைச்சி குடிப்பே மல்லு கட்டி, வழுக்கி ஓடாத சின்ன குட்டி. கொப்பம் அவளே சிங்கக்குட்டி, உரசி பார்த்தா தங்க கட்டி. வாடியம்மா தட்டார பூச்சி, பால குடிப்பேன் பிட்டால போச்சு. மேலும் கீழும் வாங்காத மூச்சு, மாலை நேரம் வேறென்ன பேச்சு. கட்டுப்படு ஒண்ணு தொட்டுக்கொடு, மொத்தத்திலே கொஞ்சம் விட்டுக்கொடு. கட்டுப்படு ஒண்ணு தொட்டுக்கொடு, மொத்தத்திலே கொஞ்சம் விட்டுக்கொடு. பூவே பொன்னே போக போகத்தான் பாரு ரொம்ப ஜோரு, பாரு ரொம்ப ஜோரு. அடி ஒப்பம்மவளே சிங்கக்குட்டி, உரசி பார்த்தா தங்க கட்டி. வளைச்சி குடிப்பே மல்லு கட்டி, வழுக்கி ஓடாத சின்ன குட்டி. பம் 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 பம்.
இத பாரு, பொழுது இருட்டி போச்சு. மரியாதையா கார் சாவியை கொடுக்க போறியா இல்லையா? கார் சாவி தானே என் பேண்ட் பாக்கெட்ல இருக்கு. புடிச்சா நீயே கையை விட்டு எடுத்துக்க. ஆமா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் உன் கூட இருக்கணும்? அதையாவது சொல்லி தொலை. இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும். நாளை காலையில உன்னை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுறேன். காலையிலயா? ஐயோ, நான் அழுதுருவேன். அதையும் நான் ரசிப்பேனே. நீ ஒரு மனுஷனே இல்ல. ஏய், என்னது நீ இங்க வந்து படுக்கிற? பாவம் பொண்ணு, ஒத்தைக்கு ஒத்த தனியா படுத்திருக்கிய, துணைக்கு இருக்கலான்னு தான். ஜஸ்ட் ஒரு ஹெல்ப். ஒண்ணு வேண்டாம். ஆம்பளைங்களோட பழகாட்டியும் அவங்க குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன என்ன தெரியும்? எனக்கு தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். முதல்ல உதவுற மாதிரி வந்து ஒட்டுவீங்க. நாங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா. கொஞ்சம் இடமா? அப்படின்னா பக்கத்துல படுக்கிற அளவுக்கு இடம். அப்படி இடம் கொடுத்தா ஏய், என்ன செய்வோம்னு சொன்னாதானே புரியும். தப்பா நடந்துக்குவீங்க. தப்பானா? ஓ, இந்த கெட்ட வார்த்தை பேசுவேன், அடிப்பேன், உதப்பேன்னு சொல்றியா? ஐயோ, அது இல்ல. தப்பானா தப்பானா பொண்ணு எனக்கே தெரியுது. இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு தெரியலன்னு சொல்றிய. தெரியலன்னா நீ அதை என்னன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ போகாட்டி எனக்கு என்ன, நானே போறேன். போங்க. ஏய், யோ, எழுதுறியா? 2-3 தடவை நரி கத்துச்சு. எனக்கு பயமா இருக்கு. நீ சும்மா போய் படுத்துக்க. அப்படியே நரி வந்தாலும் உன்கிட்ட தப்பா நடந்துக்காது. அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, வந்து நான் இங்கே படுத்துக்கிறேன். படுத்துக்க, உன் இஷ்டம். ஆனா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். அதை நான் உன்கிட்ட முதல்ல சொல்லிடுறேனே. கெட்ட பழக்கமா? என் பக்கத்துல படுக்கிறது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, காலை தூக்கி மேல போடுவேன். இது கெட்ட பழக்கம் இல்ல, கேடு கெட்ட பழக்கம். என்ன பண்ண சொல்ற? என்கிட்ட சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அதை மாத்திக்க முடியலையே. ஏய், மெல்ல போடுவியா பலமா போடுவியா? உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே போடுறேன். நேர விருப்பம் தான். கொஞ்சம் மெல்லமா போடு. அதுதான் கோளாறு. சரி, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏய், தூங்குறப்பதானே போடுவேன்னு சொன்னேன். நான் தான் தூங்கிட்டேனே. ஏய், இத பாரு, இதானே வேணாங்கிறது. இந்த பாரு, என் பேர் ஏன் இல்ல, கணேஷ். கணேஷ், இந்த பேர் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உனக்கு ரொம்ப பொருத்தம். Sweet dreams.